டிவிகே ஜெயிச்சதுக்கும் இரண்டு கட்சிகள் தோத்ததுக்கும் என்ன காரணம், அதுலேயும் முக்கியமாக வந்து டிஎம்கே தோத்ததுக்கு வந்து என்னென்ன காரணம் அப்படின்றது வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது. நான் பேர் வாசிக்கிறேன். பேர் வாசிச்சுட்டு இருக்கும்போதே நடுப்புற வந்து இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத வந்து நீங்கள் யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். காரணம் ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற ஒரு வேலையை பார்க்காம திமுகவுக்கு ஃபுல்லாக வந்து பேசிட்டு திமுக காரங்களாகவே வந்து உக்காந்துட்டு நான் வந்து ரிப்போர்ட்டர் அப்படின்ட்டு வந்து போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு டிஎம்கே தோற்றதுக்கு மிக முக்கிய காரணங்களுள் இந்த ரிப்போர்ட்டர்ஸும் வந்து நிறைய காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் யார் இருக்கார் அப்படின்னா செந்தில்வேல் அவர்கள் ரீசெண்டாக வந்து கருணாநிதி அவர்கள் தான் எல்லாரையுமே இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க அப்படின்னு வந்து சொன்னார் இல்லையா. இது வந்து கருணாநிதி அவர்கள் அந்த ஐயாவே வந்து இப்படி வந்து கேவலமான ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்க மாட்டார். இதை சொல்கிறதுக்கு வந்து அனுமதிச்சிருக்கக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் வந்து அனுமதிச்சிருக்கக்கூடாது. அப்படியே பேசியிருந்தாலும் அதுக்கு அடுத்து இவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். அதை வந்து அவர் வந்து தவறிட்டார். இரண்டாவது வந்து ரிப்போர்ட்டர் வந்து ஜீவா அவர்கள். அப்புறம் வந்து கோடீஸ்வரன் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அவர் வந்து கொஞ்சம் உட்காந்து பேசுகிறது ஆணவத்தோட உச்சம். அதுவும் யூடியூப் நியூஸ் சேனல்ஸில் என்ன உட்காந்து பேசுனாங்கன்னா அடுத்த ஆட்சி டிஎம்கே தான் வரும், விஜய் அவர்கள்லாம் என்ன கதி ஆகிறான்னு பார்ப்போமா, விஜய் அவர்களை வந்து உதயநிதி அவர்களே எப்படி சொட்டி அடிக்கிறான்னு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசியிருப்பார். அடுத்து வந்து பார்த்தோன்னா மாதேஷ்னா கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னாடி அவரே சில விஷயத்தில் மாட்டி கையெடுத்து கும்பிட்டு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் உட்காந்து அழுத்துட்டு இருந்தார். என்னுடைய பொண்ணு கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. இருக்கிற பட்சத்தில் உங்களை ஒரு கட்சிக்காரவங்க உங்களை காப்பாற்றி இருந்தாலுமே நீங்கள் வந்து அநியாயத்துக்கு கண்மூடித்தனமாக வந்து பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கட்சி, 75 வருஷமாக வளர்ந்த கட்சியை வந்து நீங்கள் வந்து இப்போ தான் வந்து விஜய் அவர்களோட வயசு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் விஜயை கூட விமர்சனம் பண்ணியிருக்கலாம். அதுக்குன்னு தேவையில்லாமல் விஜய் யாரெல்லாம் வந்து தேவையில்லாமல் கொச்சையாக விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பல்லன்னு பல்லு இழிச்சிட்டு காமிச்சிட்டு இருந்தது வந்து அது ரொம்பவே வந்து என்ன சொல்கிற அநாகரிகம் மட்டும் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்து வந்து சொல்லணும்னா நெல்சன் வந்து ஒரு சேனலில் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க நின்றுட்டுருப்பாங்க, பக்கத்தில் ஒரு லேடி ஒருத்தங்க நின்றுட்டுருப்பாங்க. இவங்க சொல்கிறதுக்கு வந்து அவங்க எதிர்கவுண்டர் வந்து விட்டு வந்து நேற்று கூட சோஷியல் மீடியாவில் வந்து நான் ஒன்றும் அழலியே கண்ணு வேர்க்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ட்ரெண்ட் ஆனார் பார்த்தீங்களா, அவர் தான் நெல்சன். அதுக்கடுத்து வந்து ரவீந்திரன் துரைசாமி, அப்புறம் வந்து தேவேந்திரன் பழனிசாமி அவர்கள் வந்து கருத்து கணிப்பே விட்டார். கிட்டத்தட்ட வந்து 210 தொகுதி வந்து திமுக வெல்லும். டிவிகேக்கு அவர் கொடுத்த கணிப்பு என்ன தெரியுமா, 0 வந்து கொடுத்தாரு, அண்டர் எஸ்டிமேட் பண்ணார். இப்போ வந்து ரீசெண்டாக திமுக தோற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து ட்வீட் பண்ணார். அதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா ஃபன்னியாக இருந்துச்சு, உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தேவையில்லாமல் ஏறி விட்டு வேடிக்கை பார்த்ததுனால தான் வந்து திமுக தோத்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து கடைசியாக வந்து சொல்லணுன்னா நக்கீரன் கோபால் அவர்கள்லாம் என்ன பேசினார் அப்படின்றத நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு வேணால் சொல்கிறேன். ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சியில் மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து இறந்து போயிருப்பார். அவருடைய இறப்புக்கு வந்து விஜய் அவர்கள் போயிருந்தார். அந்த இடத்துல கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்து குடிச்சிட்டு வந்தாராம். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அளவுக்கு வந்து அந்த குடிகார வாசம் அப்படின்னு வந்து இது விழுந்துச்சான். இது வந்து மொடா குடிகாரம் கூட நம்ப மாட்டான். அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து பொருளையை கிளப்புறாரு. அந்த அளவுக்கு வந்து பேரை கெடுத்துக்கிட்டாரு. இதில் ஸ்பெஷலாக ஒருத்தர் வந்து சொல்லணும்னா ரங்கராஜன் பாண்டே அவர்கள். 10 தொகுதிக்கு மேலே விஜய் அவர்கள் வந்து வின் பண்ணால் நான் வந்து அரசியல் இனிமேட் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் பேசுனதும் பொய்ன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பேச போகிறதும் பொய்ன்னு வந்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. பெரும்பாலும் இனிமேட் இவங்களோட பேச்சுக்கள்லாம் வந்து எடுபடாது. இவங்கெல்லாம் வந்து ரிப்போர்ட்டர்ஸ். அடுத்து வந்து ஸ்பெஷலான ஒரு பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் என்னென்னா நம்மளை கொஞ்சம் கடுப்பேற்றுறவங்க. யாருன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இவங்களை சொல்லணுன்னா பெண்களை வந்து ரொம்ப வந்து ஆபாசமாக பேசினாங்க. இவங்களை எதிர்த்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் குரல் கொடுத்துருக்கணும். அந்த குரலை வந்து அவங்க வந்து கொடுக்கல. இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நாங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்கோம், இல்லை இனிமேட்டு நாங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத பேசாதது மிகப்பெரிய தவறு. அது எங்கே வந்து நிப்பாட்டிருக்கு அப்படின்றத பாருங்கள். ரெண்டாவது ஜூலி சொல்லணுன்னா அது ஒரு காலி. என்ன சொல்கிறது, சிம்பிளாக சொல்லணும், உட்காந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல 4K கேமரா கொடுத்துட்றாங்க, ஏசி ரூம் கொடுத்துட்றாங்க, உட்காந்துட்டு காசு கொடுத்துட்றாங்க. இது 3வது புருஷன் 30வது புருஷன் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 300 புருஷன் கூட கட்டிங்க, அது உங்களுடைய பர்சனல். ஆனால் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு மற்றவங்களை கேவலப்படுத்துறது அப்படின்றது வந்து தேவையில்லாத விஷயம். இனிமேட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஜூலி மாதிரி ஆட்கள்லாம் வந்து திருந்த மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா அவங்க ஒரு ப்ரொமோஷனுக்காகவும் ஃப்ரீ மார்க்கெட்டிங்காகவும் பண்ணுற ஆளுங்க. அப்புறம் வந்து போஸ் வெங்கட் வந்து ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை ஒன்று விட்டார், திரு ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்ட்டு. இன்றைக்கி அவர் தான் ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்ட்டு வந்து பதவி ஏற்க போகிறாரு. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து திவ்யா சத்யராஜ்லாம் ஸ்பெஷல் பர்சன். ரொம்ப வார்த்தை விட்டாங்க.
இதில் வேற அவங்க வீட்டிலேயே வந்து இன்னொருத்தர் விஜய் ஃபேன் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த நேரத்துக்கு வந்து அவங்க அக்காவை என்ன திட்டுறாருன்னு தெரியல. அது வந்து இனிமேட்டு சோஷியல் மீடியாக்காரங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஸ்பெஷலான ஒரு பர்சன் வைஷ்ணவிலாம் சொல்லணும்னா இன்னும் கூட திருந்தலைன்னு நினைக்கிறேன். காலையில் கூட ஏதோ ஒன்று ட்வீட் போட்டாங்க போல், இது வந்து ரசிகர் கூட்டம், இது வந்து தெளிவடையாத கூட்டம், இன்னும் வந்து புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதா, கடைசி வரைக்கும் இப்படியே வந்து புலம்பி இப்படியே இருக்க வேண்டாம். இந்த மாதிரி பர்சன் ஸ்பெஷல். வைஷ்ணவிக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு தோசை ஒன்று சொல்கிறேன். என்ன தோசைன்னா, இந்த மாதிரி பர்சன்லாம் நீங்கள் பேச விட்டு வேடிக்கை பார்த்தீங்களே, அதுவும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதுக்கு அடுத்து வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் வந்து படம் பார்க்க போகிறவங்க, பிரபலமான ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்க போகிறவங்க, இல்லை அந்த படத்தை பற்றி பேசலாம், இதை ஏதாவது பற்றி பேசலாம். எந்த படத்துக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல வந்து அவங்க வீட்டு குழலை பைப்பில் தண்ணி வரலனாலும் சரி, அதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்ட்டு எதுக்கேற்ற ஆளும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து திருந்துற கேஸே கிடையாது. இவங்களெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ரோட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்ட்டு, அந்த பர்சன்ஸே வந்து இவங்களெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்றத நினைக்கிறேன். ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து இனிமேட்டு வாய் விட்டாங்களா, இனிமேட்டு வச்சு சேர்த்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதிவதனி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு அட்வொகேட் அப்படின்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு பெரியார் சிந்தனையாளர்கள், நல்ல ஒரு ஸ்பீக்கர், நல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்குறவங்க. ஆனால் அவங்க வந்து தேவையில்லாமல் ஒரு நடிகர்கள் கூட்டம், விசிலடிச்சான் கூட்டம் அப்படின்ற மாதிரி பேசுகிறது வந்து எனக்கு வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு அவங்க மேலே இருக்கிற மரியாதையை வந்து கெடுத்துக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க யாருக்காக வந்து வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களே ஒரு நடிகருக்காக தான் வந்து பேச வந்திருக்காங்க. டிஎம்கே சார்பாக, உதயநிதி சார்பாக. திரும்பி ஒரு மேடையில் உதயநிதி அவர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஒன்றும் இல்லை, லெஃப்டில் இல்லை ரைட்டில் திரும்பி பார்த்தாலே தெரியும், அந்த உதயநிதி நடிகர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து கண்ணுக்கு தெரிவார். அதை விட்டுட்டு கண்ணுக்கே தெரியாத மிகப்பெரிய ஜாம்பவான், ரஜினி கமலே சாச்ச மிகப்பெரிய ஜாம்பவான் வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணுறன்ற பேரில் இன்றைக்கி வந்து டிஎம்கே கட்சியை வந்து கேள்விக்குறியாகி தோக்கடிச்சல மிகப்பெரிய முக்கிய காரணங்களும் மதிவதனி அப்படின்றது ஒன்று. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அறிவு இருக்குது. இந்த லிஸ்ட்லேயே நான் இப்போ படிக்க போகிற லிஸ்ட்லேயே மதிவதனி அப்படின்றது வந்து நிறையா அறிவு இருக்குது. ஸோ அறிவை வந்து அறிவால் நீங்கள் வந்து எதிர்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து என்ன சொல்கிற, நிறைய எதிர்காலம் அப்படின்றது இந்த கட்சிக்கு நிறையா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து எஸ்வி சேகர் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டாக தூத்துக்குடியில் ஒரு பொண்ணை வந்து கற்பழித்து, டீனேஜ் வயசு பொண்ணுன்னு நினைக்கிறேன், கற்பழித்து வெட்டி கொண்டாங்க. இன்னும் வரைக்கும் அது யாருன்னு கண்டுபிடிக்கவும் இல்லை. அந்த இடத்துல வந்து தேவையில்லாமல் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பேச வந்து, அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு, அந்த நேரத்தில் அந்தங்கன வேலை அப்படின்னு தேவையில்லாமல் பேசினாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களாம் நம்மளுக்கு வந்து தேவையா? இவங்களாம் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டிங்காகவும் டைவெர்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்பெஷலான ஒரு பர்சன், இது வந்து துரைமுருகன். முன்னாடி வந்து சாட்டை துரைமுருகன் சொல்லுவாங்க. இனிமேட்டு பேச போகிறது ஆபாச பேச்சாளர் துரைமுருகன் அப்படின்னு தான். இவர் பேசின பேச்சுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இவர் தான் என்டிகேக்கு ஒரு சீட்டு கூட இல்லாமல், ஒரு 5 சீட்டு கூட இல்லாமல், 8% ஒரு சதவீதம் இன்க்ரீஸு இல்லை டபுள் டிஜிட் தாங்கிறது இல்லாமல் தடுத்து நிப்பாட்டி கேவலமாகினது இந்த சாட்டை துரைமுருகன் என்கிற ஆபாச பேச்சாளர் துரைமுருகன் தான். அதுக்கடுத்து வந்து உமாபதி. இவர் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும். உமாபதி யாருன்னா வந்து யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், கேப் போட்டுக்கிட்டு உட்காந்து, அந்த கேப் அவர் வந்து கழட்டவே மாட்டார். என்ன ரீசன் தெரில, மண்டக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. ஒருவேளை மூளையை ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுட்ருக்காரோ. எப்போ பார்த்தாலும் வந்து விஜய் எங்கே போனாலும் அவர் பெரிய வேனில் போனால் அந்த வேனுக்குள்ளே திருசா இருந்தாங்க, திருசா வந்து கூட்டிகிட்டு போனாங்க, திருசா இல்லாமல் விஜய்னால இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் பேசி, அதாவது என்னன்னு சொல்கிறது, கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு செக்ஸ் டாக் அப்படின்றது பேசுவாங்களே, அந்த மாதிரி கிசு அப்படின்றது, அந்த மாதிரி பேசி யங்ஸ்டரை வந்து டைவர்ட் பண்ணுற விஷயத்தில் வந்து இவர் பார்த்துட்டே இருந்தார். இந்த மாதிரி ஆட்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து இவ்வளோ பேர் பேசின ரிப்போர்ட்டர்ஸ் அண்டு வந்து இந்த மாதிரி பேசின ஆட்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்தது முக்கிய காரணம் வந்து டிஎம்கேயோட தோல்விக்கு வந்து மிக முக்கிய காரணங்கள் இவங்கெல்லாம் ஒன்று.